பாளையங்கோட்டையில எவ்வளவு பெரிய ஸ்கூலு, ரோஸ்மேரி ஸ்கூலு, அதை நம்பி ஸ்கூலை நம்பி தான் நாங்க அனுப்பணும். அந்த நிர்வாகம் தான் எங்களுக்கு பொறுப்பு. அந்த பையன் அருவாலை கொண்டு மோட்டிவோடு வெட்டியிருக்கானா, அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியணும். அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். கண்டிப்பா பின்புலத்தில் யாரும் இருக்காங்க. அது இல்லாம அந்த பையன் பிளான் பண்ணாமலாம் வரமாட்டான் சார். பிளான் பண்ணி தான் வெட்டியிருக்கான். இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவனே சொல்லியிருக்கான், நான் இந்த பையனை சாவடிச்சுட்டு போய் பார்த்துக்கோங்கன்னு இருக்கான். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போனாங்க சார். ஆனா பள்ளி நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு எந்த தரப்புலையும் பேச்சுவார்த்தை எதுவும் கொடுக்கல, எதுவும் ஆறுதல் கூட சொல்ல வரல. கவர்மெண்ட் சார்பாக எந்த ஆபீசரும் எங்களை பார்க்கல சார். இது வரைக்கும் இவ்வளவு பெரிய நியூஸ் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பிளாஷ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப தலையில வெட்டு விழுந்திருக்கு, ஆழமா பாதிக்கப்பட்டிருக்கான், மயக்க நிலையில இருக்கான். இன்னும் வரைக்கும் எந்த ஆறுதல் சொல்ல இந்த கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு யாருமே வரல சார். அந்த கல்வித்துறையில இருந்தோ இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தோ இல்ல கலெக்டர் எந்த சார்பாவும் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரல சார். அதனாலதான் நாங்க வெக்ஸா இங்க நாங்க போராட்டம் நடத்த வந்தோம் சார். மருத்துவம் காலையில இருந்து வெறும் அந்த இது மட்டும் தான் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க சார். இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போனாங்க. வேற இடையில எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல சார். இப்போ ஒரு நர்ஸ் மட்டும் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒய்ஃப் யாருக்குன்னு உடம்பு சரியில்லாம இப்ப மறுபடியும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் யாருமே எங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்லல சார். பள்ளி நிர்வாகமே வரல. பிடி சார் தான் வந்திருக்காரு ரோஸ்மேரி ஸ்கூல்ல இருந்து. பாளையங்கோட்டையில எவ்வளவு பெரிய ஸ்கூலு, ரோஸ்மேரி ஸ்கூலு, அதை நம்பி ஸ்கூலை நம்பி தான் நாங்க அனுப்பணும். அந்த நிர்வாகம் தான் எங்களுக்கு பொறுப்பு. எங்க பையனுக்கு பாதுகாப்பு அவங்க தான் நினைச்சு நாங்க அனுப்பணும். ஆனா பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கல சார். அந்த பையன் அருவாலை கொண்டு மோட்டிவோடு வெட்டியிருக்கானா, அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியணும். அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். பெற்றோர் சார்பா கண்டிப்பா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நாங்க கடைசி வரைக்கும் நாங்க நிப்போம் சார். கண்டிப்பா பின்புலத்தில் யாரும் இருக்காங்க. அது இல்லாம அந்த பையன் பிளான் பண்ணாமலாம் வரமாட்டான் சார். பிளான் பண்ணி தான் வெட்டியிருக்கான். இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவனே சொல்லியிருக்கான், நான் இந்த பையனை சாவடிச்சுட்டு போய் பார்த்துக்கோங்கன்னு இருக்கான். அருவாலை போட்டுட்டு காவல் நிலையத்தில் யாரு கொண்டு விட்டாங்கன்னு தெரியல. அவனே நடந்து போயிருக்கான்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியல சார். நாங்க வரும்போது ஸ்கூல்ல பூட்டி இருந்துச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம், ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்ததுன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்காரங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தேவையான மருத்துவத்திற்கான வசதிகளை செய்யணும். ஆனா அவங்க அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகணும். ஆனா அதை பத்தி எந்த தகவலுமே சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு தனியார் மருத்துவமனையில கொண்டு அனுமதிச்சுட்டு தகவல் சொல்றாங்க. அப்ப இது என்னவோ அந்த விஷயத்தை மறைப்பதற்காக அவங்க நாடகம் ஆடுறாங்களாங்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளோ அது சார்ந்த அந்த கல்வித்துறை சார்ந்தவங்களோ யாருமே இதுவரைக்கும் இந்த குடும்பத்தார்ட்டையோ சம்பந்தப்பட்டவங்கள்டையோ பேசி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே கேட்கல, ஆறுதல் கூட சொல்லல. காவல்துறையில முறையாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட பையன் அருவாளோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கிறார். அப்ப அவர் சரண்டர் ஆகுறாருன்னா தனியா ஒரு பையன் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுமா? அவனுக்கு பின்னணியில என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கும் அரசுக்கும் கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பேக்குக்குள்ள ஒரு அருவாளை வச்சு கொண்டு வெட்டிட்டு அதை காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆகணும்னா ஒரு 14 வயசு 15 வயசு பையனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமான்னா நமக்கு தெரியல. அப்ப இதுக்கு வெல் பிளான்னா திட்டமிட்டு நடந்த ஒரு இது அவன் எப்படி காவல் நிலையத்தை சரண்டர் ஆயிருக்கான்னா, இந்த பையனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதாக தகவல் வருது. அப்ப அந்த அளவுக்கு வெறித்தனமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கு. தமிழக அரசுடைய பள்ளி கல்வித்துறையிலிருந்து முறையாக இந்த மாணவர்களுக்கு தேவையான என்னென்ன மருத்துவ வசதியிலிருந்து அவர்களுக்கு தேவையான இழப்பீடு இதையெல்லாம் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொந்த தேவையா இருந்ததுன்னா எங்கனாலும் கொண்டு சேர்த்துக்கலாம். அது அரசு மருத்துவமனை சேர்த்தாம நாம காலையில கூட நாங்க சொன்னோம், ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி நாங்க பாக்குறோம்னு சொல்லும் பொழுது கூட அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் இல்ல நாங்க அதை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு காலையில ஸ்கேன் எடுக்கும் பொழுது கூட அதுக்குரிய பணத்தை கொடுக்கல. அப்புறம் அந்த காசு நம்ம கொடுத்தோம். இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வச்சுட்டு நீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த குடும்பத்தார்ட்ட போய் அவங்க வலியுறுத்தி கேட்டாங்கன்னா அது பெரிய தவறு. மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே காவல்துறை அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிர்வாகத்தை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்க தான் மருத்துவமனை அனுமதிச்சிருக்கீங்க, அதனால அதற்குரிய இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செய்வதாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் இது மாதிரியான குளறுபடிகள் செய்யும் பட்சத்தில் சும்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம்.
இந்த நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் உட்காருவோம். இதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.